இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலும் இந்த நாளிலும் சிலுவை பெற்று தந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி பாடுபட்டு பாவங்களை சுமந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அந்த சிலுவையிலே அவர் நமக்கு பெற்று தந்த ஆசீர்வாதங்களை அறிந்து அதை தியானிக்கும் பொழுதுதான் நாம் அதை சுதந்திரமாக்கி கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே நமக்கு ஒப்புரவாகுதலை தந்தார், பாவ மன்னிப்பை தந்தார் என்று நாம் பார்த்தோம். இன்று நாளிலும் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த நாளிலும் அவர் நம்மை குணமாக்கினார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கிறார். நம்முடைய பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம். அவருடைய சிலுவையினால் அவர் நம்மை குணமாக்கினார், நம்முடைய நோய்களை சுகமாக்கினார், நம்முடைய பலவீனங்களை சுகமாக்கினார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னும் மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ பலவீனங்கள், நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம சரீரத்தில் வரக்கூடிய பலவீனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பலவீனங்கள், நோய்கள் என்று அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லாவித பிணியாளிகளையும் சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நோய்களை சுமந்தார் என்று, அவர் உயிரோடு எழுந்த பொழுதும் அவருடைய தழும்புகளால் அநேகர் அந்த சரீர சுகத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களையும் சுகமாக்குதலையும் செய்தார்கள். அந்த பேதுரு முதலிலே அந்த லித்தா பட்டணத்திலே போகும் பொழுது ஐனேயா என்கிற ஒரு மனுஷனை அவர் கால்களை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த யோப்பா பட்டணத்திலே பார்க்கும் பொழுது அந்த மரித்த தொற்கால் என்கிற ஒரு மனுஷை அவர் உயிரோடு எழும்பச் செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த உயிர்த்த இயேசுவினுடைய தழும்புகளால் சுகமானார்கள். பிரியமானவர்களே, இன்னும் அந்த பேதுருவும் யோவானும் போகும் பொழுது அந்த பிரவி சப்பானியான மனுஷனை அவர்கள் நடக்க செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ அவர் உயிர்த்த பிறகு அவருடைய தழும்புகளால் அவர் நம்மை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் சரீர பிரகாரமான சுகங்கள். இப்போ காயங்கள், நம்முடைய குணமாக்குதல் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காயம், அந்த காயம் அல்லது வருத்தம் அல்லது பலவீனங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். சரீர பலவீனங்களில் இருந்து நம்மை குணமாக்குகிறார். அதாவது இருதயத்திலே பலவீனங்கள், சில காயங்கள் இருதயத்திலே காணப்படும். அப்ப யாராவது நம்மளை அசட்டை பண்ணும் பொழுது அல்லது அவமதிக்கும் பொழுது அல்லது நிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் காயங்கள் உண்டாகும். நம்ம ஒருத்தங்க ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு சொல்லும் பொழுது அந்த இருதயத்தில் உள்ள காயங்கள் நம்ம ஆற முடியாது. அதே போல ஒருவன் செய்யக்கூடிய பாவங்கள் அவனை அழுத்தி கொண்டே இருக்கும், அவனை குத்தி கொண்டே இருக்கும். அவனால என்ன செய்ய முடியாது, நிம்மதியாய் வாழவே முடியாது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தின் காயங்களை சுகமாவதற்காகவே அவர் காயங்கள் பட்டார், அவர் அவமானப்பட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார். ஏன் அந்த பாடுகள்? அவர் எல்லா பாடுகளையும் பட்டார். அவர் அவமானப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, சரீர பிரகாரமான அடிகள் பட்டு, ஆத்தும வியாகுலம் அடைந்து அவர் சிலுவையிலே மரித்தார். எல்லாம் நாம் அவமானப்படக்கூடாது, நாம் அசட்டை பண்ணப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த புறக்கணித்தல், அந்த அசட்டை பண்ணுதல் எல்லாவற்றையும் தேவர் சிலுவையிலே பரிகரித்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாக அவர் பாடு அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். நாம் அனுபவிக்க கூடாது, நம்ம அந்த நிந்தை அவமானங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அந்த இருதயத்தின் காயங்களை ஆற்றும்படியாக தேவன் இத்தனையும் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஆத்தும காயங்கள், இந்த ஆத்தும காயங்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் வாசித்தபடி, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் பொழுது, நாம் பாவத்தோடு வாழும் பொழுது நம்முடைய பாவமுள்ள ஆத்துமா சாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நம் பாவம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்திற்கு செத்து நாம் நீதிக்கு
பிழைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா குணமாகும். பாவத்தோடு உள்ள ஒரு ஆத்துமா காயப்பட்டிருக்கும், அந்த ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு உங்களுடைய ஆத்துமாக்கள் பிழைத்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே சுமந்ததுனாலே நம்முடைய ஆத்துமா அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறது என்று நான் பார்க்க முடியும். நம்மை மாத்திரமல்ல, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லும்போது அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் கண்டு திருப்தி ஆவார் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நாம் சிலுவையிலே பார்க்கும் பொழுது அவர் சரீர பிரகாரமான பாடுகளை பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் முள்முடி சூட்டப்பட்டார், அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது, இரத்தம் வழிந்தது, வேதனை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பட்ட ஆத்தும வியாகுலங்களையும் வருத்தங்களையும் சொல்லி முடியாது, அதை நாம் ஆராய்ந்து பார்க்கவுமே முடியாது. அந்த அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய போராட்டம். அப்போதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்பட்டது. நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நாம் பார்க்கிறோம், சிலுவையில் மரணம் என்பது என்ன விசேஷித்த ஒரு மரணமா? அந்த ரோமருடைய நாட்களில் எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவர் அடைந்த ஆக்கினை, அவர் அடைந்த ஆத்தும வருத்தம் தேவனுக்குத்தான் தெரியும். ஆனால் அவ்வளவு பாடுகள் அந்த 3 மணி நேரமும் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டதினால் அவர் அந்த போராட்டத்திலே பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவ்வளவு ஒரு ஆத்தும வருத்தத்தை அடைந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அவரு ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் கண்டு திருப்தி ஆவார். அத்தகைய ஆத்தும வருத்தத்தை அவர் அடைந்ததினால் அநேகரை அவருக்கு சொந்தமாக தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு இந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த பேதுரு உடைய வார்த்தைகளை கேட்ட அநேகர் இதை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து சபையிலே சேர்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காகத்தான் அவர் இந்த வருத்தங்களை அடைந்தார். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது, நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கும்படியாக, பாவத்தோடு வாழக்கூடாது என்று நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கும்படியாக அவர் ஆத்துமாவில் பாடுபட்டார், அவர் வருத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் அவர் விழ பண்ணினார். அதனால சரீர சுகம் நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய பலவீனங்களிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது, நம்முடைய இருதய காயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது, நம்முடைய ஆத்தும காயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அந்த பவுல், சவுலா இருந்த அந்த சவுலை அவர் பவுலாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவன் எழும்பின ஒரு மனுஷனை அவர் சந்தித்து, அவர் ரட்சித்து, அவருடைய சிலுவையில் அவர் பட்ட எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை தனக்கென்று தெரிந்து கொண்டு அநேக பிரஜாதியாருக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் அவர் சிலுவையிலே பெற்றுத்தந்த அந்த குணம். அவர் சொல்றார், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகினீர்கள். நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோன் என்கிற வார்த்தை அதுதான். அநேகரை நாம் பார்க்கிறோம். பேதுருவும் மறுதலித்து அவன் பயத்தோடு அவர்கள் காணப்பட்ட பொழுது அவருடைய பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அவர்தான் இரட்சகர், அவர் மூலமே பாவ மன்னிப்பு உண்டாகும், நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று ஒவ்வொருவரையும் அவன் பிரசங்கித்து ஒவ்வொருவரையும் அவர் அண்டையிலே கூட்டி சேர்த்தான் என்று பார்க்கிறோம். இத்தகைய ஒரு பாவ மன்னிப்பை, ஒரு குணமாக்குதலையும்
தேவன் இந்த சிலுவையிலே நமக்கு பெற்று தந்தார். பிரியமானவர்களே, அந்த ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்தீரப்பா. எங்கள் சரீர பிரகாரமான நோய்களினால் வரக்கூடிய வேதனைகள், எங்கள் இருதயத்தின் காயங்கள், அவமானங்கள், துக்கங்கள், அசட்டைத்தனங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்தீரே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாவிலே பிழைத்திருக்கும்படியாக, பாவத்தோடு வாழாதபடி, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, எங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா பாரத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வியாகுலப்பட்டு அப்பா எங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை பெறத்தக்கதாக அப்பா நீர் சிலுவையிலே மரித்தீரே தகப்பனே. அதை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எங்களை குணமாக்கும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், எங்கள் ஆத்துமாவை குணமாக்கும், எங்கள் இருதயத்தை நீர் குணமாக்கும், காயங்களை நீர் குணமாக்கும். உடைய தழும்புகளால் ஆண்டவரே நாங்கள் குணத்தை சுகத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவர் மேலும் அப்பா உடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. யார் யார் இந்த நாட்களிலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பாவத்திலே ஆண்டவரே மீள முடியாதபடி காணப்படுகிறார்களோ ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரம் அப்பா அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், நம்முடைய கரத்திலே தருகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.